Hello friends, welcome to our channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது செம சூப்பரான ஈஸியான ஸ்நாக்ஸ் வெரைட்டி. இதுக்கு தேவையான பொருள் 2 கப் அளவு மைதா, அதே கப்ல 1 கப் அல்லது கொஞ்சம் 3/4 கப் அளவு ரவா எடுத்துக்கங்க. 2 கப் மைதானா 1 கப் ரவா, 1 கப் அளவு சுகர். அது போல எல்லாத்தையும் mix பண்ணிக்கோங்க. mix பண்ணிட்டு அடுத்து என்னென்ன இன்கிரிடியன்ட் போடுவோம்னு பாப்போம். ஏலக்காய் தூள் 2 சிட்டிகை, பேக்கிங் பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா கிடையாது, பேக்கிங் பவுடர். இப்போ எல்லாத்தையும் ஈவனா mix பண்ணிக்கோங்க. சால்ட் ஒரு பிஞ்ச், அதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி ஊத்தி இத வந்து ஒரு பேட்டர் மாதிரி ஃபார்ம் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஈவனா mix பண்ணிப்போம். இது ரொம்ப ஈஸியா இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ். ஒரு சின்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதுல மைதா யூஸ் பண்ணிருக்கோம். இது பண்ணலாம் மேபி health conscious மைதா, பட் இந்த ரெசிபிக்கு இந்த மாதிரி தான். அதே போல் சுகரும் நீங்கள் கேட்கலாம், வேறு ஏதாவது போடலாமான்னா எனக்கு வேறு எதுவும் போட்டு நான் இன்னும் ட்ரை பண்ணதில்லை. மேபி ட்ரை பண்ணால் ஃப்யூச்சரில் இதே வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்மளோட பேட்டரை வந்து ஓரளவுக்கு ஃபார்ம் பண்ணியாச்சு. இது வந்து நாளைக்கு நீங்கள் விநாயகர் சதுர்த்தி அந்த ஃபெஸ்டிவலுக்கு கூட செய்யலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக் பேட்டராக இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் இதை வந்து நல்லா மூடி போட்டு 10 to 15 மினிட்ஸ் கூட விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். ஒரு 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி கரெக்டான ஒரு பேட்டருக்கு ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆயிலில் இதை ஊற்ற போகிறோம். ரொம்ப சின்னதாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு பெருசாகவே ஊற்றலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக செஞ்சுருந்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் உப்பியே உங்களுக்கு வரும். ஸோ போட்ட மாதிரியெல்லாம் இருக்காது. இப்போ நமக்கு கொஞ்சம் நல்லா உப்பி வருது. சாப்பிடவும் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு கிறிஸ்பினஸ்லாம் வேணும்னா நீங்கள் வந்து மைதா ஃப்ளோரோட ப்ரொப்போர்ஷனை அதிகப்படுத்தி அந்த ரவாவோட ப்ரொப்போர்ஷனை கம்மிப்படுத்துனீங்கன்னா இன்னுமே கிறிஸ்பியாக வரும். நான் வந்து இந்த அளவு எடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்பவே புதுவிதமாக ஒரு நல்ல ஒரு டேஸ்டியராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ நமக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ரொம்பலாம் நீங்கள் கோல்டன் கலர் எதிர்பார்க்க வேண்டாம். உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த மேலே உள்ள லேயர் சேஞ்ச் ஆனாவே போதும். ஆயில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துட வேண்டியதான். ஸோ இன்னும் 2 போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி இன்னும் 2 போட்டாச்சு. ரொம்பவே வாசனையாக இருக்குது. அந்த என்ன சொல்கிறது, அந்த ஏலக்காவோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே ஆயிலில் போடுறப்ப நல்லா வருது. இப்போ நமக்கு செவந்து வந்துருச்சு, நல்லா புஸ்புசுன்னு இருக்குது. பார்த்தாவே அப்படியே சாப்பிடணும் போல் தோணுதா? கட்டாயம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். என்னோடய சனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் பட் ஸ்டோவ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.